வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 5 தோல்வி 5 வெற்றி. சிஎஸ்கேவின் பிளே ஆஃப் வாய்ப்பு உள்ளதா? பிளே ஆஃப் செல்ல சிஎஸ்கே என்ன செய்ய வேண்டும்? அதாவது ஐபிஎல் T20 தொடரில் மே 1ஆம் தேதி சிஎஸ்கே அணியின் சொந்த மைதானமான சென்னையில் 49வது லீக் போட்டிகள் நடைபெற்றது. இதில் நடப்பு சாம்பியன் சிஎஸ்கேவுக்கு எதிராக டாஸை வென்ற பஞ்சாப் அணி முதலில் பவுலிங்கையும் தேர்வு செஞ்சது. அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய சிஎஸ்கே அணிக்கு கேப்டன் ருத்ராஜுடன் சேர்ந்து 64 ரன்கள் ஓபனிங் பார்ட்னர்ஷிப் அமைத்த ரஹானே அவர்கள் 29 ரன்களில் அவுட் ஆனார். அப்போது வந்த சிவம் தூபே கோல்டன் டக் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்த நிலையில் அதற்கடுத்ததாக வந்த ரவீந்திர ஜடேஜா 2 ரன்னில் பெவலியை நோக்கி திரும்பினார். இதனால் 70 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகள் என்று தடுமாறிய சிஎஸ்கே அணிக்கு மறுபுறம் மசத்தலாக விளையாடிய கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் அரை சதம் அடித்து போராடினார். ஆனால் எதிர்ப்புறம் வந்த சமீர் ரிஸ்வி 21 ரன்களில் ஆட்டமிழந்து ஏமாற்றத்தையும் கொடுத்தாரு. அடுத்த சில ஓவரிலேயே ருத்ராஜும் 62 ரன்களில் அவுட் ஆன நிலையில் அடுத்ததாக வந்த மொயின் அலி 19 ரன்னில் ஆட்டமிழந்தார். இறுதியில் தல தோனி 14 ரன்கள் எடுத்ததும் 20 ஓவரில் சிஎஸ்கே அணி 162 ரன்களை 7 விக்கெட்டுகளுக்கு எடுத்தது. பஞ்சாப் அணி சார்பில் அதிகபட்சமாக ராகுல் சகார், ஹர்பிரீத் சிங் தலா 2 விக்கெட்டுகளையும் எடுத்தார்கள். அதனைத் தொடர்ந்து 163 ரன்களை சேசிங் செய்த பஞ்சாபுக்கு பிரப் சிம்ரன் சிங் 13 ரன்களில் ரிச்சர்ட் கிளீசன் வேகத்தில் ஆட்டமானார். இருப்பினும் மற்றொரு துவக்க வீரரான ஜானி பிராட்ஷோ அவர்கள் அடுத்ததாக வந்த ரீலி ரோசோவுடன் சேர்ந்து அதிரடியா ரன் குவிப்பிலும் ஈடுபட்டார். அந்த வகையில் 2வது விக்கெட்டுக்கு 64 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து பஞ்சாபை வெற்றி பாதைக்கு அழைத்து வந்த இந்த ஜோடியில் ஜானி பிராட்ஷோ 46 ரன்களில் சிவம் துபே வேகத்தில் அவுட் ஆனார். அடுத்த சில ஓவர்களில் சாரதுல் தாகூர் வேகத்தில் ரிலி ரோசோ அவர்கள் 43 ரன்னில் அவுட் ஆனார். இருப்பினும் அடுத்ததாக வந்த சசாங்க் சிங் 25 ரன்களும் சாம் கரன் 26 ரன்கள் எடுத்தார்கள். இதனால் 17.5 ஓவரில் 163 ரன்கள் எடுத்த பஞ்சாப் அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் எளிதான வெற்றியை பெற்றுள்ளது. அத்துடன் கடைசியாக சந்தித்த 5 போட்டிகளிலும் சிஎஸ்கே அணியை தோற்கடித்து பஞ்சாப் அணியானது வெற்றி கண்டு உள்ளது. இதனால் ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணியை அதிக முறை தொடர்ச்சியாக தோற்கடித்த அணி என்ற மும்பையின் சாதனையையும் பஞ்சாப் சமன் செய்து உள்ளது. இதற்கு முன் மும்பையும் 2018-19 காலகட்டத்தில் சிஎஸ்கே அணியை 5 முறை தொடர்ச்சியாக தோற்கடித்து உள்ளது. மேலும் இதையும் சேர்த்து 10 போட்டிகளில் 4வது வெற்றியை பதிவு செய்த பஞ்சாப் அணியானது பிளே ஆஃப் செல்லும் வாய்ப்பை தக்க வைத்துக் கொண்டு உள்ளது. மறுபுறம் பேட்டிங்கில் வெற்றிக்கு போராடுவதற்கு ரன்களை எடுக்காத சிஎஸ்கே அணி 10 போட்டிகளில் 5 தோல்வியை பதிவு செய்து பிளே ஆஃப் செல்வதற்கு கடைசி 4 போட்டிகளில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்திற்கும் தள்ளப்பட்டு உள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.